வணக்கம். இன்னைக்கு கார்லிக் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சதை பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிட்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி, அதோட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். அது தண்ணி விட்டுற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது மட்டும் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் மஷ்ரூம் மழை பெஞ்சா வறுப்பில் போய் மஷ்ரூம் நம்ம பறிச்சிட்டு வருவாங்க. அந்த காலத்துலலாம் மஷ்ரூம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனால் இந்த காலத்தில் மஷ்ரூம் மழை பெஞ்சா கூட வறுப்புங்களில் மஷ்ரூமே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற நிலமை தான் இருக்குது. அப்போல்லாம் மஷ்ரூம் கிடச்சிச்சின்னா, ஒரு மஷ்ரூம் கிடச்சிதுன்னா கூட என்ன பண்ணுவோம், கரண்டியில் அது உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி சாப்பிட்ருவோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் செய்யலான்னு நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி இறக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலம் இல்லைங்க, 90ஸ்லலாம் நல்லாவே மஷ்ரூம் மழை பெஞ்ச மறுநாளே மஷ்ரூம் வறுப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க நிலத்துல. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி மஷ்ரூமே கிடைக்கிறதே இல்லைங்க.